ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யலாம். பீட்ரூட் பொரியல்னால் நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் நான் வந்து வேர்க்கடலை அப்படின்ற ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்டை போட்டு செய்ய போகிறேன். எப்படி பண்ணலாம் வாங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்ல போகிறேன். ஸ்டோரியில் இது ஸ்கேமு, ஒருத்தவங்க ஏமாந்ததை பற்றி சொல்ல போகிறேன். அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க 5 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி. 5 லட்ச ரூபான்னு சொன்னோன்னே ஓகே, எனக்கு வந்து சின்ன சின்ன கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே அவங்க வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வட்டி மாதிரி கட்டணும், முதல்ல டேக்ஸ் கட்டணும். அதனால் நீங்கள் இந்த அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20,000-50,000 சம்திங் எதுவும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் திருப்பியும் போய் கொடுத்துட்டு திருப்பியும் கட்டிட்டு வந்தால் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் போய் காசு கட்டியிருக்கா. அதே மாதிரி மாறி மாறி இப்போது 499 வந்துச்சுன்னா அவங்க 500 கட்டிட்டாங்கன்னா ₹1 அதிகமாக கட்டிட்டீங்க, நீங்கள் வந்து பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வாங்குறது. இந்த மாதிரியே அப்படியே ஃபுல்லாக ஒரு 1 lakh கிட்ட அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் காசு கேட்டால் 2-3 நாளாக ஃபோன் எடுக்கல. நேரில் போய் பார்த்தாலும் நாங்கள் எங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் மழுப்பு சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட இருந்த கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுங்க, நீங்கள் கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் தேடி போலீஸ் ஸ்டேஷன் அப்படியெல்லாம் போனால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க, உன் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ கொடுத்ததான் அவங்கக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. ஸோ நீ தான் ஏமாந்துட்ட, உன் மேலே தான் கேஸ் போடணும், நீ தான் இப்போ மாதம் அவங்களுக்கு கட்டணும், நீ கேஸு போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எதுவுமே இல்லாமல் டப்புன்னு அந்த காசு மொத்தமாக எல்லாமே தொடச்சி கொடுத்துட்ருக்கா, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் இதுவாக இருங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே செய்யாதீங்க தயவு செஞ்சு. நம்ம கை காசு எல்லாமே போகிற மாதிரி ஆகிடுது இல்லையா? அந்த காசு வருதுன்னு யோசித்து எல்லா காசு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. எந்த இதையும் டக்குன்னு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. 4 பேர்கிட்ட என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கன்சல்ட் பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் அப்புறமா செய்யுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் சொல்லன்னு நினச்சேன். ஸ்கேம் நிறைய நடக்குது, எந்த விதத்துலையும் வரலாம். ஸோ அலர்ட்டாக இருங்க. எது இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது தப்பே இல்லை, கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது பிரச்சனையே இல்லை, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் தெரியலன்றதை மற்றவங்களுக்கு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது பெரிய இதுவே கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நிறைய ஸ்கேம் நடக்குது, மாட்டிக்காமல் சேஃபாக இருங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீட்டில் பீட்ரூட் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பாய்.